எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ வல்லரசர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். ஏலும் என்றால் கொண்டு வாருங்கள். இந்திரிய துளியிலிருந்து மனிதனை அல்ல, கொசுவை அல்ல, கொசுவுடைய இறக்கையை படைத்து காட்ட சொல்லுங்கள். அல்லாஹ் சவால் விடுகிறான். அல்லாஹ் சவால் விடுகிறான். லை யக்லுகு ذுபாபன் வல விஜ்தமஉ லஹு. அல்லாஹ் சொல்றான், இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு கொசுவை கூட படைக்க முடியாது. படைப்பாளன் நான். அல்லாஹ் சொல்கிறான். யார் படைப்பாளன்? நான் படைப்பாளன். நான் என்ற வார்த்தைக்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான். வேற யாருக்கும் தகுதி இல்லை நான் என்று பேசுறதுக்கு. என்னுடையது நான் என்று பேசுவதற்கு வேற யாருக்கும் இந்த உலகத்தில் அருகதை கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், நீ மரணித்து மையத்தாகி ஜனாசாவாகி உன்னை குளிப்பாட்டி கஃன் செய்து கபரில் வைத்து உன்னுடைய உடம்பை மண் திண்டு புழு அரித்து எலும்பும் மக்கி மறைந்து ஒன்றுமில்லாமல் போனதற்கு பின்னால் உன்னை மீண்டும் எழுப்பாட்டுபவன் நான். அல்லாஹ் சொல்றான். யாரால் முடியும் சகோதரர்களே? தொழும்போது இந்த சிந்தனைகளை கொண்டு வாருங்கள். குர்ஆனை ஓதும் பொழுது விளங்கி ஓதுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஏழையாக ஆக்குவவன் நான், பணக்காரனாக ஆக்குவவன் நான். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு சூரியன் தான் விளங்குது, உனக்கு சூரியன் தான் விளங்குது. ஷிஅரா என்று ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. ஷிஅரா ஷிஅரா என்ற நட்சத்திரம் சூரியனை விட பல லட்சம் மைல் தொலை தூரத்தில் இருக்கிறது. சகோதரர்களே, சூரியனை விட 20 மடங்கு பெரியது. சூரியனை விட 50 மடங்கு ஒளியுடையது. அல்லாஹ் சொல்றான், இதற்கும் ரப்பு நான் தான், அதற்கும் ரப்பு நான் தான், எல்லாமே நான் தான், எல்லா சக்தியும் என்னிடம் தான். உன்னால் எதுவும் முடியாது, உலகத்தில் யாரால் எதுவும் முடியாது. நடத்தி காட்டுபவன் நான் தான். விளங்கவில்லை அல்லாஹ். உலகத்தில் எதனை விளங்கினோம்? வயலை விளங்கினோம், படிப்பை விளங்கினோம், பட்டத்தை விளங்கினோம், வியாபாரத்தை விளங்கினோம். அல்லாஹ்வை விளங்கவில்லை என்றால் நஷ்டம் சகோதரர்களே, நஷ்டம். எதை விளங்கி என்ன பிரயோசனம்? அல்லாஹ்வை விளங்குங்கள், வெற்றியாளர்களாக மாறுவீர்கள்.